தமிழக மக்களுக்கு வணக்கம். வருந்துகிறேன், மனது வலிக்கிறது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஐயஹோ! இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள், எம்பிக்கள் இவர்களெல்லாம் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க, மன வலியில் இருக்காங்க. என்னடா மன வலின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அதாவது அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 7,00,000 பேர் சட்டத்துக்கு புறம்பாக அங்கே குடியமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதற்காக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ட்ரம்ப் நிர்வாகம், அதாவது புதியதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதனால் அங்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து குடியமர்ந்திருக்கின்ற சட்டத்திற்கு புறம்பாக, அதையும் பார்த்துக்கணும், சட்டத்திற்கு புறம்பாக குடியமர்ந்திருக்கின்ற அந்த நபர்களை வெளியேற்றுவது, முக்கியமாக இந்தியர்களை வெளியேற்றுவது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய மன வலியாக இருக்கிறதாம், வேதனையாக இருக்கிறதாம். ஏண்டா டுபாகூர்களா, இங்கே சவுதி அரேபியாவில் எத்தனையோ தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், சிறையில் வாடுறாங்க. அதையெல்லாம் மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களான்னா அது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவனு ஒரு கதை விட்டானுங்க, உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கானா என்னென்னா 2021, 22 யுக்ரைன் இந்த போர் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க யுக்ரைனுக்கு நாங்களே விமானத்தை அனுப்புவோம், நாங்களே அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவோம் இப்படின்லாம் கதை விட்டானுங்க. இவனுங்க வெளியுறவுத்துறையில் தலையிடவே முடியாது அப்படின்றது இருந்தாலும் கூட இவனுங்க இந்த கதையெல்லாம் விட்டானுங்க. மத்திய அரசாங்கம் யாரையாவது மீட்டு கொண்டு வந்தால் அதையும் இவங்க கணக்கில் சேர்த்துக்கிட்டானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி ராஜா யார், இந்த சாராய வியாபாரி, சாராய தொழிலதிபர், இவன் பேசுகிறான். இவன் என்ன அமைச்சர் தானே, இவன் பேசுகிறான். எனக்கு மனது வலிக்கிறது. ஏண்டா டுபாகூர், டேய் டிஆர்பி ராஜா, உனக்கு மனசு அந்தளவுக்கு வலிக்குது அப்படின்னா நீ அங்கே இருக்கக்கூடிய அயலக அணின்னு வச்சுருக்கல, அமெரிக்காவில் ஒரு அயலக அணி இருக்குது, சவுதி அரேபியாவில் ஒரு அயலக அணி இருக்குது, மற்ற நாடுகளில் அயலக அணின்னு வச்சுருக்கீங்கல்ல, இந்த அயலக அணியெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அயலக அணியை போய் தெருவில் போராட சொல்ல வேண்டியதானே? சொல்லி தான் பாரேன், முடியாதுல்ல. அப்போ பொத்திக்கிட்டுரு. ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைவது, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நுழைவது. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அமெரிக்கா வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஆனால் அதை சட்டப்பூர்வமாக செய்யுங்கள் என்பதனைத்தான் அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ இங்கேருந்து அங்கே போயிருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 104 பேரை அங்கேருந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யாருன்னு ஒவ்வொருத்தனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாருன்னா குஜராத்தி, பஞ்சாபி. இவெல்லாம் எப்படி போயிருக்கான் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலத்தை விற்று அல்லது நிலத்தை கொண்டு போய் அடமானம் வைத்து 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் இப்படியெல்லாம் பணத்தை செலவு செய்து அங்கே போயிருக்கான். நான் என்ன கேட்குறேன்னா, திருட்டுத்தனமாக இங்கிருந்து அமெரிக்கா செல்வதற்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான்னா, அந்த 1 கோடி ரூபாயை இங்கேயே செலவு பண்ணியிருந்தால், இங்கேயே மூலதனம் செய்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்க முடியும் அவனால்? அவன் எதுக்காக 1 கோடி ரூபாயை இங்கே செலவு பண்ணாமல் இதை ஏதோ ஒரு புரோக்கருக்கு கொடுத்து அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறான்? அப்போ இவனையெல்லாம் வேறு எப்படி நடத்துவாங்க? அதில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற்றது அமெரிக்காவில். பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக வந்தவர்களை நாம் கிரிமினல்களாக நடத்த வேண்டுமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. நீ சட்டத்தை மீறி விட்டாய் என்றாலே நீ கிரிமினல் தான். இஃப் யூ ஹாவ் எக்ஸீடட் எ லா தென் யூ ஹாவ் கமிட்டட் அ கிரைம், தேர்ஃபோர் யூ ஆர் அ கிரிமினல். இதுதான் அந்த சட்டம் சொல்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இவர்களை கைகளை கட்டி கால்களை கட்டி இவர்களை கொண்டு வந்தது எங்கள் மனது தாங்கவே இல்லை என்று. ஏண்டா இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகளில் நான் கேட்குறேன், டுபாகூர் டிஆர்பி ராஜா, சாராயங்காய்ச்சற டிஆர்பி ராஜா, சொல்லுடா இங்கே இருக்கிற விஷயம் என்னன்றதை பேசுவோம்டா. உனக்கெல்லாம் அவன் இவன் தான் பேசணும், உனக்கெல்லாம் டா போட்டு தான் பேசணும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய லாக்கப்பில் மரணங்கள் எத்தனை நடந்திருக்கு 4 ஆண்டுகளில்? எங்கடா போன நீ? எங்கே போன? பிடுங்க போனியா? இங்கே லாக்கப் மரணங்களில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? கருத்து சுதந்திரம் என்று அவர்களுடைய கருத்தை உன்னுடைய டுபாகூர் அரசாங்கத்திற்கு எதிராக சொன்ன கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் கைது பண்ணிங்களே, அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மனித உரிமையை பற்றிலாம் தெரியலையா? ஏன் நீயே தானே உன் ஐடி விங், நீ தானே ஐடி விங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. உன் ஐடி விங்கில்
ஏடிவியில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் விட்டு கம்ப்ளைண்ட் பதிவு செய்ய சொல்லி யார் யாரெல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டின் வாயிலாக அவங்கள துரத்தி விரட்டி பிடிக்கும்பொழுது உனக்கு அந்த அறிவு இல்லையா? இப்போ தான் உனக்கு அந்த அறிவு வருதா? அப்போது உன்னுடைய பார்வை எங்கே இருக்கணும்? அதாவது உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட விளக்கம் என்ன? நீ ஒரு துறையை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த தொழில்துறையில் ஒன்றுத்தையும் பிடுங்கலை நீ. ஃபாக்ஸ்கான், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த ஃபாக்ஸ்கானுடைய விரிவாக்கத்திற்கு, அது விரிவாக்கம்ன்றது இப்போ ஒரு ஒரு தொழிற்சாலை நடந்துட்டு இருக்குன்னா விரிவாக்கம் நடக்கிறது இயல்பு தானே. அப்படி இயல்பாக நடக்கக்கூடிய விரிவாக்கத்திற்கு நீ போகிற ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரை? ஃபாக்ஸ்கானோட ஓனரை. அவனுக்கு டிரைவர் வேலை பார்க்குற. அது சரி, இன்ப நிதிக்கு கூவுற உங்கள்கிட்டருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஃபாக்ஸ்கானுக்கு டிரைவர் வேலை பார்க்குறது தான் உன்னுடைய தகுதி. அப்படி பார்க்கக்கூடிய நீ இங்கேருந்து டாவோஸ் வரைக்கும் போனேன். டாவோஸில் போய் உட்காந்துக்கிட்டு கோட்டை மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னையும் பாரு, என் அழகையும் பாருன்னு என்னன்ட்டே கூவினேன். அங்கிருந்து வரக்கூடிய உன்னுடன் சேர்ந்து பங்கேற்ற அந்த முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும், ஃபட்னாவிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,80,000 கோடி, 1,70,000 கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அப்படின்னு முதலீடுகளை கொண்டு வந்ததாக அறிவித்தார்கள். 3 நாளாக ஒரு முதலீடு கூட கொண்டு வருவதாக அறிவிக்க முடியல. உனக்கு என்ன கருணாநிதிக்கு இப்போ இந்த பேச்சு? அமெரிக்காவிலிருந்து 104 பேர் வந்து விட்டார்களாம், இவர் மனசு வலிக்குதான். உன் மனசு ஏன் வலிக்கணும்? இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுலாம் உன் மனசை வலிக்காதா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உன் பொன்முடி இருக்கான்ல, செம்மண் திருடன், திருட்டு பய, அந்த திருட்டு பய நீ வந்து டெல்டாவில் திருடுறன்னா அவன் வட தமிழ்நாட்டை திருடிட்டு இருக்கான். 2 பேரும் திருட்டு பயலுங்க தான். உன் சக திருட்டு பையனை எடுத்துக்கலாமா? அந்த திருட்டு பையன் சொல்கிறான், பான்பராக் வாயனுங்கள்லாம் வந்து விட்டார்கள் வட மாநிலங்களில் இருந்துட்டு. ஏண்டா, பீகார்லேருந்து சட்டப்படி இங்கே வரவனை அசிங்கப்படுத்துவீங்க, கேவலப்படுத்துவீங்க, அவனோட உழைப்பை உறிஞ்சி விட்டு அவனை வந்து துச்சமாக நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் எங்கேயோ அமெரிக்காவுக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்னு கொடுத்து திருட்டுத்தனமாக போனவன் அவனை வந்து திருப்பி இங்கே அனுப்பி வச்சாங்கனாக்கா அவனை எப்படி அவமரியாதை செய்வீர்கள் அப்படின்னு பொங்குவீங்களா? அப்போ எப்போவுமே உங்களுடைய பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. எதுக்கோ நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை போடுவீங்க. இந்த நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் எல்லாம் இந்த முட்டா பசங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னமும் அந்த காலமெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. நாம் இப்போ உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உன்னுடைய துறையை என்னடா செயல்படுத்தின? இன்றைக்கி சாம்சங் தொழிலாளர்கள் அங்கே வந்து உள்ளிருப்பு போராட்டம் திருப்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஊரை ஏமாற்றினீங்க நீங்கள். எப்படி வேங்கை வெயில் ஆப்படிச்சிங்கல்ல திருமாவளவனுக்கு, அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு, உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்கள் சாம்சங் விவகாரத்தில் ஆப்படிச்சிருக்கீங்க. அந்த யூனியன் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புன்னு சொல்லி இதுக்கு ஒரு பாராட்டுலாம் வேறு. இதெல்லாம் பண்ணிவிட்டு 2 வாரத்தில் அந்த யூனியனில் இருக்கக்கூடிய 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது குறித்து ஏதாவது பேசினியா? வாயை திறந்தையா? ஏன் முடியல? வாயில் என்ன வச்சுருக்க? இந்த கேள்வி வருது இல்லை மக்கள்கிட்டேருந்து. அப்போது இங்கே முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறது அப்படின்றது உன் ஆட்சியில் இந்த பொம்மை ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து கடைக்கோடி நபர் வரைக்கும் முடியாது. அதை விடுத்து பாய்விடுங்க. எங்கன்னா மணிப்பூரில் என்ன ஆச்சு, காஷ்மீரில் என்ன ஆச்சு, அமெரிக்காவில் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. டேய், இங்கே பாருங்கடா, இங்கேயே சந்தி சிரிக்குது உங்கள் கதை. இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு அரசு பள்ளியிலேயே ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு, பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. வாயை மூடிட்டு உட்காந்துருக்கான் அவனுடைய அன்பில் மகேஷ். இங்கே சாம்சங்கில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ பொத்திக்கிட்டு உட்காந்துருக்க. இப்படி ஒவ்வொரு துறையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அரசு ஊழியர்லாம் கதறிக்கிட்டு இருக்கான், குழு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒரு புழு கூட நகர்ந்தாலும் நகரும், ஆனால் நீங்கள் வைத்திருக்கின்ற குழுக்கள், அதாவது இதுக்கு ஒரு குழு, அதுக்கு ஒரு குழு, இன்னொன்று ஒரு குழு அப்படின்னு போட்டிருக்க, எந்த குழுவும் நகர்ந்ததே கிடையாது, கொஞ்சம் கூட நகரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறானுங்க. இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தியிருக்கின்ற லட்சணம். இதை பாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு கிட்ட போய் நீ போட்டி போடலாம், மோடி கிட்ட போய் நீ சண்டை போடலாம், இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா? உன் கதையே வந்து இங்கே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த விஷயத்தை முதல்ல பாரு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.